This video is sponsored by SPO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னா ஃபேஸ்புக்கில் எப்படி மல்டி அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். அது ரொம்ப ஈஸி தான். இப்போ ஃபேஸ்புக்கில் வந்த உடனே மேலே அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணோடனே நம்ம எப்போயும் வந்து பாஸ்வேர்டு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்போம்ல, அதுக்கு கீழே வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோம்னா லாக் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லாக் அவுட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே அதாவது நம்மளோட அக்கௌண்ட்டு லாக் அவுட் பண்ணுறது கேட்கும். நான் லாக் அவுட் பண்ணிட்டேன். லாக் அவுட் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய அக்கௌண்ட் லாக் அவுட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு அக்கௌண்ட்டு, அதாவது என்னோடய ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டு எப்படி நான் இதில் வச்சுக்கிறதுன்னு சொல்கிறேன். அதாவது யூஸ் அனதர் ப்ரொஃபைல் இருக்குல்ல, நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு வீடியோலேயே உங்களுக்கு போட்டிருப்பேன், எப்படி நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு. நான் என்னோடய இன்னொரு அக்கௌண்ட்டோட ஐடியும் பாஸ்வேர்டையும் போட்டு லாகின் பண்ணுறேன். என்னோடய அக்கௌண்ட் லாகின் ஆகிட்டுருக்கு. நான் வந்து 2 அக்கௌண்ட்டு என் பேர்லேயே வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சேவ் பண்ணிக்கலாமான்னு கேட்குது. நான் அப்படியே சேவ் கொடுக்குறேன். அந்த கூகுளோட ஆக்சஸில் சேவ் ஆகிக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து போடவே தேவையில்லை, அதிலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு ஆப்ஷன் கேட்குது, இந்த பப்ளிக்கு இந்த ஃபாலோவர்ஸ் இதெல்லாம் கேட்குது, அதை ஸ்கிப் பண்ணுறேன். இப்போ என்னோடய அக்கௌண்ட்டு லாகின் ஆகிடுச்சு. அதாவது இப்போ ஒரே ஃபேஸ்புக்கில் 2 அக்கௌண்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி. இது என்னோடய அனதர் அக்கௌண்ட்டு, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாகின் ஆகிடுச்சு. இப்போ எப்படி நான் என்னோடய பழைய அக்கௌண்ட்டுக்கு போகணுன்னா, இந்த மேலே ஒரு இன்ட்டு மார்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் அதர் அக்கௌண்ட்டுன்னு கீழே இருக்கும் பாருங்கள் கடைசியில். இப்போ அந்த அதர் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணேன்னா என்னோடய ஃபஸ்ட்டு ஐடி மாஸ் மகேஷுங்கிற ஐடி வந்து அதில் இருக்குது. அதை கிளிக் பண்ணேன்னா இப்போ எனக்கு என்னோடய பழைய அக்கௌண்ட்டு லாகின் ஆகிடுச்சு. இப்போ எப்படின்னா ஒரே ஃபேஸ்புக்கில் 2 அக்கௌண்ட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி நம்ம எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் அந்த பழைய அக்கௌண்ட்டுக்கு நான் போய் பார்க்குறேன். அதாவது இந்த அஜித்துங்கிறத கொடுத்தோம்னா பழைய அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் வச்சுக்கலாம். அந்த பாஸ்வேர்டு சேவுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்தோம்னா நம்ம பாஸ்வேர்டு சேவ் ஆகிரும். அகைன் நமக்கு பாஸ்வேர்டு போட தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, இப்போ ஆட் பண்ண அக்கௌண்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அகைன் ஃபேஸ்புக்குள்ளே வந்தோடனே அந்த 3 லைனை நம்ம டச் பண்ணோம்னா நம்ம செட்டிங்ஸு இதெல்லாம் வந்துடும். அதில் கீழே கடைசியில் ஸ்க்ரோல் பண்ணோம்னா லாக் அவுட் ஆப்ஷன் இருக்கும். லாக் அவுட்டை கொடுத்தோடனே அந்த அக்கௌண்ட்டு லாக் அவுட் ஆகிரும். இப்போ வந்து எப்படி அந்த அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுன்னா, அதே ரைட் சைட் டாப்பில் 3 டாட் மாதிரி ஒரு டாட் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா அதிலே ரிமூவ் ப்ரொஃபைல் ஃப்ரம் திஸ் டிவைஸ்ன்னு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா இப்போ நமக்கு எந்த அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணணுமோ எல்லா அக்கௌண்ட்டுமே காட்டும். நமக்கு எந்தெந்த அக்கௌண்ட் வேணாமோ அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நிறைய அக்கௌண்ட் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கோட இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும் இந்த கேம்ஸ் விளாட்றவங்களுக்குலாம். நான் என்னோடய அஜித் அக்கௌண்ட்டை வந்து என்ன பண்ணுறேன்னா ரிமூவ் கொடுக்குறேன். ரிமூவ் கொடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ்னு கொடுத்துட்டேன். இப்போ அந்த பழைய அஜித்தோட அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆயிடுச்சு எனக்கு. அகைன் ஒன்ஸ் ஃபேஸ்புக்கில் போய் பார்க்குறேன் அந்த அக்கௌண்ட்டு ரிமூவ் ஆயிடுச்சான்னு. லாக் அவுட் பண்ணுறேன். லாக் அவுட் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த அக்கௌண்ட் வரல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஈஸியாக ஆட் பண்ணலாம், ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த ஃப்ரீ ஃபயர் விளாட்றவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது.